நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி வருகிறது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் புத பகவான் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். ராசியில் சுக்கிர பகவான் 7 நாளும் சூரிய பகவான் ஆரம்பத்தில் 16 நாளும் இருந்து பலனை தருகிறார்கள். 10ஆம் இடத்தில் ராகு, 11இல் செவ்வாய், 12இல் குரு இருந்தாலும் குரு பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்க போகிறது. சனி 9இல் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் 8ஆம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அஷ்டமத்து சனி இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்து சஞ்சாரம் செய்வதாலும் சனி பகவான் அஷ்டமத்து சனியில் பலனை தருவதாலும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களையே பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சூரிய பகவான் இருக்கார், 16 நாள் இருக்கார். 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் இருப்பது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் குடும்பத்தில் வருமானம் எப்படி ஈட்டுவது, குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவது, குடும்ப ஒற்றுமை எப்படி அமைத்து கொள்வது, இது போன்ற நிலையில் உங்களுடைய சூழல் இருக்கும். 2ஆம் ராசியில் சுக்கிர பகவான் அற்புதம். 2ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 24 நாள் இருக்கார். இப்போ லட்சுமி கலாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு. இருந்தாலும் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருப்பதால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறதால என்னதான் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா, காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ சுகம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் இருந்தாலும் சுகவாசிகளாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்க போகிறீர்கள் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு 100% கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கிறது. ஆதலால் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது, கடன் சுமைகள் விழிபிதுங்க வைத்து விடாது, கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி
8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்தாலும் 8ஆம் இடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருப்பதால் செய்யும் தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, சொந்த பந்தங்களில் பிரச்சனை, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிடப்போம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு. 10ல் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தொழில் ஸ்தானம் விரிவடைகிறது. இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் ராகு பகவான். கேட்குற 4 இடத்துல எங்கே கடன் கொடுக்க போகிறாங்கன்னு எல்லா இடத்துலையும் கேட்பீங்க. கேட்ட இடத்துலலாம் கடன் கிடச்சிடும். அப்போ அந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர், மற்றபடி உங்களுக்கு இந்த உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆனால் சனி பார்வையில் இருக்கார். சொத்து பத்துங்க வாங்குவீங்க. வாங்கிறதுக்கான முயற்சியில் எடுப்பீங்க. முயற்சி தடைப்பட்டாலும் பிறகு அது வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். இருந்தாலும் தாஸ்தாவேஜிக்களை சரிபார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். வாழ்க்கை துணை 7க்குடையவன் 12ல் இருக்கார். அப்போ பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் வருமானமும் இருக்கும். ஏன்னா 2ல் சுக்கிரன் இருக்கார். பெண்களால் வருமானமும் இருக்கும். பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி தரப்போகிறாங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் 5க்குடைய சுக்கிரன், புதன், சுக்கிரன், சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இணைந்து இருப்பதாலும் வாழ்க்கையில் பல சுபீட்சங்களை பார்க்க போகிறீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது. உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியினுடைய நிலையில் இருப்பதால் கொஞ்சம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல ரொம்ப விழிப்புணர்ச்சியாக வேலை பாருங்கள். நல்லா போகிற மாதிரி போகும். திடீர்னு ஒரு ஜர்க்கு, ஒரு பிரச்சனைகள் வரும். மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். செலவினங்கள் ஏற்படும். சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்கு 21, 22, 23 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. வண்டி வாகனங்களில், சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க. பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் ஒரு பக்கம் இருந்த போதிலும் ஒரு பக்கம் சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும்.
ஆனாலும் வாக்கு சாதுரியம் உடைய இந்த புதனுடைய அம்சம் கொண்ட அன்பர்கள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் இந்த அஷ்டமத்து சனியினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு வேலை பாருங்கள், எச்சரிக்கையோடு இருங்க. அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், அதுவும் கேஷ் டீலிங் இருக்கிற யாராக இருந்தாலும் கேஷ் டீலிங் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை மீறி கேஷ் மிஸ் ஆகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.